அன்பென்னும் கொடையால் மனித வாழ்வை அழியா உறவில் இணைக்கும் பணியை நிறைவாய் வாழ்ந்த இறைமைந்தனே எங்கள் அருள் வாழ்வின் வழிகாட்டியே உம் பணி வாழ்வையே எங்கள் அகராக ஏற்று அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம் எமது முத்துக்குளம் கிராமத்தின் சார்பாக இந்த இனிய நாளில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் முத்துக்குளத்தின் சொத்துக்கள் அருட்தந்தையர்கள். அந்த அருட்தந்தையருக்கு மணிமகுடமாக இன்னும் ஒரு மணிமகுடமாக அன்னை தாயின் மரியாளின் வழியாக அருட்தந்தை பெஞ்சமின் என்று உருவாகி உள்ளது எங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு மிகவும் பெருமை சார்ந்தது. ஏற்கனவே 3 அருட்தந்தையர்களும் 2 கன்னியர்களும் இந்த சின்ன கிராமத்திலிருந்து உதயமாகி உள்ளார்கள். அவர்களோடு இந்த தினம் இந்த புதிய குருவையும் நாங்கள் எங்கள் ஊரின் சார்பாக சலேசிய சபைக்கு அளித்தவைக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரோடு இணைந்து நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுக்க வந்துள்ள அனைத்து துறவர சபையை சார்ந்த குருக்கள், கன்னியர்கள், பொதுமக்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் இருக்கரம் கூப்பி உங்கள் அனைவரையும் ஊரின் மணியக்காரர் என்ற முறையில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். எமது அருட்தந்தையோடு முதல் திருப்பலி நன்றி திருப்பலியோடு அவருடன் துருவரத்தை ஏற்ற அருட்தந்தையர்கள் ரிச்சர்ட், ஆரோக்கியராஜ், கிறிஸ்டோபர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். எங்களது மண்ணின் சொத்தாகிய பெஞ்சமின் தந்தை அவர்களுக்கு அவருடைய சித்தப்பா ஜேக்கப் ஃபாதர் அருட்தந்தை ஜேக்கப் அவர்கள் கௌரவிப்பார்கள். அருட்தந்தை கிறிஸ்டோபர் அவர்களுக்கு எங்களது மணியக்காரர் பந்தசார் அவர்கள் மாலையை சூட்டி வரவேற்பார்கள். அருட்தந்தை ரிச்சர்ட் அவருக்கு எங்கள் ஊரின் தலைவர் மாப்பிள்ளை ஜார்ஜ் அவர்கள் மாலை சூடி கௌரவிப்பார்கள். 2 மாத காலமாக எங்களுக்கு உதவி செய்கின்ற அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் ராஜ் அவர்களுக்கு நான் மாலை சூடி கௌரவிப்பேன்.
நற்செய்தியின் தூதுவனாய் என்னை அழைத்தவரே, உமக்கு நன்றிகள் பாடுகிறேன். என் தலைவரே, என் இயேசுவே, சரணம் சரணமையா, சரணம் சரணமையா. செய்தியின் தூதுவனாய் என்னை அழைத்த தெய்வமே, மைந்தராய் என்னை பெற்றெடுத்தீ உந்தன் பணிகள் தொடரவே. நற்செய்தியின் தூதுவனாய் என்னை அழைத்த தெய்வமே, மைந்தராய் என்னை பெற்றெடுத்தீ உந்தன் பணிகள் தொடரவே. திருமலை மீது சீயோனின் அரசரேன என்னில் திருநிலை பொழிந்தே உயர்வாக்கினீர். திருமலை மீது சீயோனின் அரசரேன என்னில் திருநிலை பொழிந்தே உயர்வாக்கினீர். மக்களின் துன்பங்கள் கண்டு உடன் மீட்டிட தயை புரிந்தீர். நற்செய்தியின் தூதுவனாய் என்னை வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசன் மனங்களில் என்றும் வளர்ந்திடும் பலிது. மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. ஒரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறைக்குலமே. இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறைக்குலமே.
இறை குலமே நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கெல்லாம் ஒரு பொன்னாள். முத்துக்குளத்தில் தவழ்ந்து இறைவனை சுவைத்து மகிழ்ச்சியோடு இணைப்பணியாற்ற முன்வந்து சலசிய தோட்டத்தில் மகிழ்ச்சியை மேம்படுத்த இறைவனின் பாத சுவடுகளை பின்பற்றி வாழ மக்களை இறைவனின் சித்தம் போல் வழிநடத்த இறைவனின் அருளை பெற்றவராக தான் பிறந்த மண்ணில் தனது நன்றி திருப்பலியை நிறைவேற்ற இருக்கின்ற நமது புதிய குரு ஜேம்ஸ் பெஞ்சமின் மற்றும் அவரோடு இணைந்து வந்துள்ள புதிய குருக்கள் அருள் தந்தை கிறிஸ்டோபர், அருள் தந்தை ரிச்சர்ட், அருள் தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களையும் இத்திருப்பலிக்கு வருகை தருகின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தந்தை சேவியர், தாய் பிரான்சிஸ் மேரி அவர்களின் அன்பு மகனாக இப்பூமியில் அதுவும் முத்துக்குளத்தில் பிறந்தவர்தான் அருட்தந்தை ஜேம்ஸ் பெஞ்சமின் அவர்கள். அருட்தந்தை பக்தியிலும் ஞானத்திலும் வளர்ந்து இறைவனின் பணியை தொடர முழு மனதுடன் தன் மகனை சலேசிய சபைக்கு அர்ப்பணித்து இப்பொழுது இறைவனின் செல்ல குழந்தையாய் சலேசிய சபையில் தவழ்ந்து வந்து 2007ஆம் ஆண்டு தனது குருத்துவ படிப்பை தொடங்கி சபையில் தனது முதல் வார்த்தை பாட்டினை 2010ஆம் ஆண்டு படிப்பிலும் களப்பணியிலும் இறைப்பணியிலும் தேர்ந்தவராக 2017ஆம் ஆண்டு சலேசிய சபையிலும் தனது நிரந்தர வார்த்தை பாட்டினை கொடுத்து அருள் தந்தையாக அருள்பொழிவு பெற்ற இறைவனின் பணியை தொன்போஸ்கோ காட்டிய வழியிலும் அன்னை மரியின் அரவணைப்பிலும் தமது பணியை மகிழ்வோடு தொடங்க இருக்கின்ற அருள் தந்தைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நவீன உலகில் குருத்துவ பணி சவால்கள் நிறைந்தது, சங்கடங்கள் சூழ்ந்தது. இருப்பினும் கிறிஸ்துவிற்காக கிறிஸ்துவை போல் என்ற விருது வாக்குடன் மிகுந்த நம்பிக்கையுடன் தன் சலேசிய குருத்துவ பணியை தொடங்க முன் வந்துள்ளார். ஆகவே இவ்வேளையில் குருத்துவம் என்ற மாபெரும் கொடையை இறைவன் இவருக்கு அளித்தமைக்கு நன்றி கூறுவோம். மேலும் இவரது சலேசிய குருத்துவ பணி இளைஞரின் தந்தையாம் புனித தொன்போஸ்கோவின் பாத சுவடுகளில் அவர் அனுப்பப்படும் இடமெல்லாம் பன்மடங்கு கனித்து மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளித்திடும் ஒன்றாக அமைந்திட இத்திருப்பலியில் பக்தியுடன் அவருக்காக மன்றாடுவோம். மேலும் இவர் இம்மயில்கல்லை அடைய தாராள மனதுடன் இவருக்கு பக்க பலமாகவும் உதவியாகவும் இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுவோம். சிறப்பாக இவரது பெற்றோர், உடன் பிறந்தோர், உறவினர்கள், நண்பர்கள், இவரை ஊக்கப்படுத்திய குருக்கள், சகோதரர்கள், குறிப்பாக இறந்த இவரது தந்தை திரு சேவியரின் நித்திய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். குத்துவிளக்கு ஏற்றுதல். அன்புமிக்கவர்களே, எரியும் முட்செடியின் வழியாக மோயிசனை அழைத்து என் அருள் உன்னோடு இருக்கும் என்று வழிநடத்திய இறைவன், நெருப்புத்தூண் வழியாக தாம் தேர்ந்து கொண்ட மக்களை வழிநடத்திய இறைவன், இன்று சிறப்பாக தம் திருப்பணியை துவங்கும் நம் புதிய குரு ஜேம்ஸ் பெஞ்சமின் அவர்களை வழிநடத்தவும், இவரது குருத்துவ பணி இறை திருவுளத்திற்கு ஏற்றாற்போல் இறை ஆட்சியை கட்டி எழுப்புகின்ற பணியாக அமைந்திடவும் வேண்டி ஒளியாம் இறைவனை நம் மத்தியில் வரவேற்போம்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு பெரியவர் இவ்வாறு எழுதியிருக்கிறார். வாழ்க்கை என்பது என்ன? புல்தரையின் மீது நடந்து சென்று பூ பறிப்பது அல்ல, மாறாக எரிமலையின் மீது நடந்து சென்று வெற்றி கொடி நாட்டுவது என்பதற்கு ஏற்ப கிறிஸ்துவுக்காக இன்னொரு கிறிஸ்துவாக செயல்படுவேன் என்ற உறுதியோடு ஆண்டவருக்கு சான்று பகர மறு கிறிஸ்துவாக வாழ மக்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு பாலமாக இருப்பேன் என்ற உறுதியோடு இந்த குருத்துவ வாழ்வை மேற்கொண்டுள்ள நமது அருட்தந்தை பெஞ்சமின் அவர்கள் சார்பாக அவருடைய பெற்றோர்கள் திருவாளர் சேவியர் திருமதி பிரான்சிஸ் மேரி, அவருடைய சகோதரர் ஜஸ்டின், திருமதி அனன்சியா, இவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் இங்கு பணிபுரியும் சலேசியர்கள் அருட்சகோதரிகள் சார்பாகவும் இங்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் இந்த புனிதமான நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். குறிப்பாக நமது சலேசிய மாநில தலைவர் அருட்தந்தை அகிலன் அவர்களையும் மண்ணின் மைந்தர்கள் இங்கு இருக்கின்றார்கள். இவர் இந்த மண்ணிற்கு 4வது குரு. அருட்தந்தை ஜேக்கப், அருட்தந்தை ஜேசு சத்தியநாதன், அருட்தந்தை ஜேசு அகஸ்டின், அருட்தந்தை பெஞ்சமின் என 4 குருக்களாக அவர்களையும் இன்னும் நமது பங்கில் முன்னால் உழைத்த முன்னாள் பங்கு தந்தையர் இங்கு இருக்கின்றார்கள். அருட்தந்தை பிரான்சிஸ், அருட்தந்தை மார்ஷல், இன்னும் இங்கு பணிபுரிந்த அநேக சலேசியர்கள், இந்த மண்ணோடு தொடர்புடைய நிறைய குருக்கள், இறை மக்கள், பெரியவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், ஊர் மணிக்காரர்கள் என்று எல்லோரும் இங்கு வந்திருக்கின்றீர்களாக. இந்த சலேசிய குடும்பத்தின் சார்பாகவும் திருமதி பிரான்சிஸ் மேரி இவர்கள் சார்பாகவும் இந்த புனித நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தகுதியோடு கலந்து கொள்ள நமது குறைகளுக்காகவும் பிழைகளுக்காக நம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இந்த ஒரு திருப்பலியை நன்றி பலியாகவும் இறைவன் என் குடும்பத்திற்கு செய்த அனைத்து கிருபைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவரின் நலனுக்காகவும் சிறப்பாக மன்றாடுகிறேன். மேலும் என்னுடைய தந்தை சேவியர் அவர்களின் ஆன்ம இலைப்பற்றிக்காகவும் இந்த ஒரு கல்வாரி பலியை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரம். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவுகின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, ஆ, ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேறு பயன்களை முன்னிட்டல்ல, சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது திருக்குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானே. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 16 முதல் 19 வரை.
கட்டளை பிறக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க, ஆண்டவரின் வானின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ளச் செல்வோம். இவ்வாறு எப்போதும் நம் ஆண்டவரோடு இருப்போம். எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அடியவன் உந்தன் அடியவனே, ஏழை என்னை உந்தன் பணிக்கு நீ அழைத்ததே. தகுதியில்லை நானே உந்தன் வார்த்தை பறைசாற்றவே, உந்தன் வார்த்தை கேட்டு உந்தன் சேவையாற்ற என்னை தியாகம் செய்ய வந்தே. அடியவன் உந்தன் அடியவனே. தாயின் உதரம் அதில் உருவாகும் முன்னே என்னை நீ அழைத்திட்டதே. உலகினில் நானும் பிறக்கும் முன்னே திருநிலைப்படுத்தியதே. காட்டும் பாதையில் பின் செல்லவா, நற்செய்தி ஆற்றவா, உறவை துறந்து உலகை பிரிந்து என் வழி நடந்திடவா. நன்றி இறைவா நன்றி. உன் பணியாற்றிட நீ என்னை அழைத்திட்டதே. பாவசேற்றினில் விழுந்த என்னை நீ தூய்மைப்படுத்தியதே. வந்தேனும் சந்நிதி பணியாற்றவே, சிலுவையை நான் சுமப்பேன். இடர்கள் வந்தாலும் சுமைகள் நிறைந்தாலும் என் வாழ்வை தியாகம் செய்தேன். நன்றி இறைவா நன்றி. அடியவன் உந்தன் அடியவனே, ஏழை
நானே உந்தன் வார்த்தை பறைசாற்றவே, உந்தன் வார்த்தை கேட்டு உந்தன் சேவையாற்ற என்னை தியாகம் செய்ய வந்தே. நடியவன் இரண்டாம் வாசகம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 3, அழியா வார்த்தைகள் 7-11 வரை. ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகின்றேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது. நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும், அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையோ அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத செடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தையால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்து இருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போலவே தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார்.
அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்து இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொள்வது போல நானும் உங்கள் மீது அன்பு கொள்கிறேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகள் கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளையை கடைபிடியுங்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிலை பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளைகளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நீங்கள் என் நண்பர்களாய் இருக்க வேண்டுமென்றால் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர் என்கின்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை உங்களில் அனைத்தையும் உங்களுக்கு தந்திடுவார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்து இருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கொரோனா தொற்று இரண்டாவது அலை அதிகமாக மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்ற வேளையிலே கொரோனா தொற்றை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் மத்திய அரசும் மாநில அரசும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவனுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்காக என்னை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்பாக புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்ட குரு ஜேம்ஸ் அவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் கலந்து பேசி முன் அனுமதி பெற்று இந்த மாபெரும் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தை ஜேம்ஸ் அவர்களுக்கும் ஜேம்ஸ் பெஞ்சமின் அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்முடைய மகிழ்ச்சியையும் பாராட்டுதலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். சென்ற மாதம் திடீரென்று தந்தை ஜேம்ஸிடமிருந்து எனக்கு ஒரு தொலைபேசியிலே அழைப்பு, ஃபாதர் எங்களுடைய முதல் நன்றி திருப்பலிக்கு நீங்கள் மறையுரை ஆற்ற வேண்டும். நான் சொன்ன பெரிய பெரிய ஆளுங்களாம் வருவாங்கப்பா திருப்பள்ளிக்கு, என்னை ஏன் கூப்பிடுற அப்படி என்று கேட்டேன். இல்லை, நீங்கள் தான் என்னுடைய சலீசிய துவக்க வாழ்க்கையில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து எனக்கு இல்லத்தந்தையாக இருந்திருக்கிறீர்கள். நான் சேலம் மண்பிலத்தில் இயக்குநராகவும் இல்லத்தந்தையாகவும் இருந்தபோது தந்தை ஜேம்ஸ் பெஞ்சமின் அவர்கள் 3 ஆண்டுகள் என்னோடு தங்கி பழகி தன்னுடைய கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருந்தார்கள். எனவே என்னை அன்பொழுக கேட்டுக்கொண்டதால் நான் இப்பொழுது உங்கள் முன் இருக்கிறேன். அவரை பற்றி ஒரு சில கருத்துக்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது, குறிப்பாக யோவான் நற்செய்தியை பார்க்கும்போது, இயேசு தன்னுடைய ஊமைகளை, தன்னுடைய எண்ணங்களை ஊமைகள் மூலமாகவும்
உருவகங்கள் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். குறிப்பாக நானே வாழ்வு தரும் உணவு, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். நானே உலகின் ஒளி, மீண்டும் யோவான் 8:12. நானே வாயில், யோவான் 10:7-9. நல்ல ஆயன் நானே, ஆடுகளுக்காக ஆயன் தன்னுடைய உயிரை கொடுப்பார், யோவான் 10:11-14. உயிர்ப்பும் உயிரும் நானே, யோவான் 11:25. நானே வழியும் உண்மையும் வாழ்வும், யோவான் 14:6. இறுதியாக தான் பாடுபடுவதற்கு முந்தின நாள் தன்னுடைய சீடர்களை பார்த்து, உண்மையான திராட்சை கொடி நானே, என்னோடு இணைந்திருப்பவர் மிகுந்த கனி தருவார், என்னோடு இணைந்திருக்காதவர் கனி தர மாட்டார், என்னால் என்று யாரும் இவ்வுலகில் கனி தர இயலாது என்ற அருமையான சிந்தனை பொதிந்த வார்த்தைகளை தன்னுடைய சீடர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதை பார்க்கின்றோம். மற்ற உருவங்களுக்கும் உண்மையான திராட்சை செடி நானே என்ற உருவத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள், வேறுபாடுகள் உண்டு. மற்ற எல்லா இப்பொழுது நாம் கேட்ட அனைத்து உருவகங்களும் நானே வாழ்வு தரும் உணவு, நானே உலகின் ஒளி, நானே நல்ல ஆயன், உயிர்ப்பும் உயிரும் நானே, நானே வழியும் வாழ்வும் உண்மையும், இந்த உருவகங்கள் எல்லாம் மறைமுகமாக நான் தான் உங்களை படைத்த இறைவன், என்னால் அன்றி உங்களுக்கு வாழ்வு கிடையாது, நானே உங்களுக்கு நிறைவாழ்வை அளிக்கக்கூடிய வல்லமை மிகுந்த இறைவன் என்ற செய்தியை மறைமுகமாக நம்மளுக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையான திராட்சை செடி நானே என்று சொல்லப்படுகின்ற உருவகம், என்னாலன்றி நீங்கள் இந்த உலகத்தில் எதுவும் சாதிக்க முடியாது, என்னாலன்றி நீங்கள் இந்த உலகத்திலே மிகுந்த கனி தர முடியாது, என்னாலன்றி நீங்கள் இந்த உலகத்திலே நிறைவாக வாழ முடியாது. எனவே நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும், எனவே நீங்கள் என்னில் ஆழ்ந்த உறவு கொண்டிருக்க வேண்டும், எனவே நீங்கள் என்னில் எப்பொழுதுமே நிலையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டதால் என்னவோ நம்முடைய தந்தை ஜேம்ஸ் அவர்கள் தன்னுடைய குருத்துவ விருதுவாக்கு, கிறிஸ்துவில், கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவில், கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவுக்காக என்ற ஒரு விருதுவாக்கை எடுத்திருக்கிறார். அவர் விருதுவாக்கால் வெறுமனே விருதுவாக்கு மட்டும் எடுத்தது கிடையாது, மாறாக அந்த விருதுவாக்கை தன் வாழ்வில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதற்கு சான்று நான் அவரோடு 3 ஆண்டுகள் பழகியிருக்கிறேன் சேலத்தில். தந்தையை பற்றி கூறும்போது, கண்டிப்பாக இந்த உண்மையான திராட்சை செடி நானே, அதில் நான் நிலைத்திருக்க வேண்டும், இறைவனோடு நெருங்கிய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தாகா எண்ணத்தை அல்லது உயர்ந்த சிந்தனை எப்பொழுதும் தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டியவர் என்று தான் சொல்ல முடியும். அதற்கு சில ஆதாரங்கள் உள்ளன. தந்தை பற்றி கூற வேண்டும் என்றால், தந்தை அவர்கள் மிகவும் ஆழமான இறை பெற்றுக் கொண்டவர். நான் அவரோடு பழகிய 3 ஆண்டுகள் ஒரு நாளும் நாங்கள் ஜெபிக்கக்கூடிய காலை ஜெபம், மாலை ஜெபம், இரவு ஜெபம், திருப்பலி, இந்த நிகழ்வுகளில் எப்பொழுதுமே அவர் பங்கெடுப்பதை பார்த்திருக்கிறேன். ஒரு நாளும் இந்த நிகழ்வுகளில் அவர் இருந்து விடுபடுவதில்லை. எவ்வளவு கடினமாக பணிகள் இருந்தாலும் இந்த நிகழ்வுகளில் முக்கியமாக பங்கெடுத்து இறைவனோடு நெருங்கிய உறவை, இறைவனோடு நெருங்கிய ஐக்கியத்தை, இறைவனோடு ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொண்டவர். இரண்டாவது, எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவர்.
அதற்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சான்றுகளாக இருப்பீர்கள். அவருடைய வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு எளிமையான முறையில் அமைந்திருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அவர் அணிகின்ற உடைகள், அவருக்காக செலவு செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்தும் மிகவும் எளிமையாக, ஆடம்பரம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நடத்தக்கூடிய மனிதராக நான் பார்த்திருக்கிறேன். மூன்றாவது, கடின உழைப்பாளி. எந்த ஒரு பணியை கொடுத்தாலும் முகம் சுளிக்காமல் முகமலர்ச்சியோடு அந்த பணியை மனநிறைவோடு செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக இளையோருக்கும் இளம் பெண்களுக்கும்